திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை பற்றி பார்ப்போமா? சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சொந்தமெல்லாம் நமக்கு சொந்தமில்லை மானிடா. யாருக்கு யார் சொந்தம்? கணவனுக்கு மனைவி சொந்தம் இல்லை, மனைவிக்கு கணவன் சொந்தம் இல்லை, பெற்ற தாய் தந்தைக்கு பிள்ளைகள் சொந்தம் இல்லை. இறைவன் நடத்தும் நாடகத்தில் நாம் ஒரு கதாபாத்திரமே. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மானிடா, நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த உலகமே ஒரு மாயை என்று? இந்த மாயையில் இருந்து எப்போது வெளியில் வரப்போகிறாய்? நாம் கடைசியில் எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்பது ஆணித்தரமான உண்மை. நாம் வாழும் காலத்திலே இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேடிக்கொண்டே அவன் அருளை பெற வேண்டும். இறைவனின் அருள் கிடைத்து விட்டால் இறைவனோடு சரணாகதி அடைந்து விடலாம். இறைவனோடு சரணாகதி அடைந்து விட்டால் இறைவனின் திரு பாதத்தை இறுக பற்றுவதற்கான வழியை பின்பற்ற வேண்டும். யாராக இருந்தாலும் மரணம் அடைந்த பின் மனித சாம்பலில் அமர்ந்திருக்கும் ஈசானிய லிங்கமாக இருக்கும் சிவனிடம்தான் போய் சேர வேண்டும். அதனால் இந்த மாய உலகில் இருந்து வெளியில் வந்து நல்ல உடலோடு உயிரோடு இருக்கும் பொழுதே இறைவனை தேடுவோம். இறைவனோடு ஒன்றிடுவோம். அவன்தால் பணிந்திடுவோம். நாம் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இறைவனை தேடுவோம். இந்த ஆன்மீக பயணத்திற்குள் செல்வதற்கு உலக மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறான் இந்த சித்தன். சித்தனின் வாக்கு சீர்படட்டும். இந்த கலியுகத்தில் மக்களின் நலனுக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும். நாம் வாழும் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதை உணர்வது எப்போது? முதலும் அவனே, முடிவும் அவனே. அன்பே சிவம். நன்றி.